வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். இன்னைக்கு நான் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன செய்ய போறேன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் தான் செய்ய போறேன். இந்த தக்காளி சாதம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப அதிகமான மசாலாலாம் எதுவும் சேர்க்காம சிம்பிளா ஒரு சூப்பரான தக்காளி சாதம் டேஸ்ட் ரொம்பவே அருமையா இருக்குங்க. இதுல வந்து மசாலா ஐட்டம் பட்டை கிராம்பு இதெல்லாம் எதுவுமே சேர்க்காம நம்ம நார்மலா செய்யற மாதிரி தான் செஞ்சு காட்ட போறேன். இந்த தக்காளி சாதம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்க அம்மா எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்பவுமே அருமையா இருக்கும். அந்த ரெசிபியை தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இப்போ தக்காளி சாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வெரைட்டி இருக்கு. ஒருத்தரும் ஒரு விதமாக செய்வாங்க. இப்போ நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வெரைட்டி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா குக்கரில் எப்படி செய்யறதுன்னு போட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கிரேவி மாதிரி ரெடி பண்ணி அதில் சாதம் போட்டு கலருவோம். அதுவும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி ஒரு 2-3 வெரைட்டி நம்ம சேனலில் இருக்குது. பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ செய்கிற தக்காளி சாதமும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன்ல உடனே கிடைச்சிட்டு இருக்கோம். இப்போ வாங்க இந்த சூப்பரான தக்காளி சாதத்தை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சாதம் செய்கிறதுக்கு நான் சாதம் வடித்து வச்சுருக்கேன். இது நார்மலாக நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்கு வடிக்கிற அரிசி தான் நான் எடுத்து இன்றைக்கி ஒரு 200 கிராம் அளவு எடுத்து வடித்து நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன். சாதம் நல்லா இது போல் உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 பழம், நல்லா மீடியம் சைஸ் பழம், நல்லா பழமான தக்காளி பழம் 3 சேர்த்துங்க. ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்குங்க. இந்த புளி சேர்க்கும் போது நம்ம எவ்வளோ தான் தக்காளி பழம் சேர்த்தாலும் ஒரு சின்ன துண்டு புளி சேர்க்கும் போது அது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. அதில் 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இடிச்சிட்டு வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சி பூண்டு சாந்து கூட இருந்தால் சேர்த்துக்கலாம். ஆனால் அதுக்கு பதிலாக இது சேர்க்குறது தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பாட்டு கூட அந்த 1-2மா இருக்கிற இஞ்சி பூண்டை சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நல்லா எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கிட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுது தக்காளி விழுதை சேர்த்து அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். எந்த அளவுக்கு நல்லா திக்காக வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நல்லா பேஸ்ட்டு திக்கானதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்குங்க. ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை இது கூட சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுக்குங்க. இப்போ நமக்கு உப்பு பத்தலைனா கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவுமே அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டான ஒரு தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். அந்த தக்காளி சாதம் டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். நல்ல ஒரு உருளைக்கிழங்கு வறுவல், தயிர் பச்சடி இது கூடலாம் வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இது கூட முட்டை வறுவலும் இன்னும் செம சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த தக்காளி சாதத்தை நான் இன்றைக்கி செஞ்சது போல் நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.